ஹாய் ஹலோ. நம்ம நபி கோட் ஃபார்ம்ஸை தொடங்கி இதோட வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 4 மாதத்தில் வந்து நான் என்னென்ன பிரச்சனையை சந்தித்தேன், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், ஆடுகளுக்கு ஏற்பட்ட நோய் தொற்றுகள்லேருந்து எப்படி நான் அதை மீட்டு கொண்டு வந்தேன், எப்படி இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 2 ஆட்டில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 ஆட்டுக்கிட்ட நான் இப்போ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறேன். அதில் என்னெல்லாம் நான் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நான் என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி கடந்து நான் வந்திருக்கேனுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான மருந்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நோய்களுக்கு. அது என்னென்ன மருந்துனா, இந்த நோ கோல்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த அல்பண்டசோல்டுங்கிறது வந்து குடல் புழு நீக்கத்துக்கு, சிப்கோ லிக்யூடுங்கிறது லிவர் டானிக்கு. இந்த அல்பண்டசோல் சின்னது வந்து சின்ன ஆட்டுகளுக்கு, குட்டி ஆடுகளுக்கு இந்த மருந்தை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இந்த 4 மருந்தும் பார்த்திங்கன்னா ஹைலி எஃபெக்டிவ். நம்மளுக்கு வந்து உடனே ரிசல்ட் இருக்கும். அதனால் நோய் பிரச்சனைலேருந்து நம்ம வந்து சமாளிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உண்டான ஃபீடு. இப்போ நான் வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட்லி ரேண்டமான தீவனங்கள் தான் நான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். வந்து நான் என்னென்ன தீவனம் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பிஆர் தீவனம்ங்கிறத வந்து நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிஆர் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள தீவனம். இந்த தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், கடல புண்ணாக்கு எல்லாமே இதில் இருக்குது. இந்த தீவனத்தை வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால வந்து என்ன பெனிஃபிட்னால், ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் ஒரு ஷைனிங்காக, ஒரு பளபளப்பாக, ஆரோக்கியமாக இருக்குது. இது இப்படி ஷைனிங்காக இருக்கிறதுனால வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து ஆடை வந்து சேல் பண்ணும்போது ஆடு வாங்க வரவங்க டக்குன்னு நம்ம ஆட்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு டக்குன்னு பிடிச்சிரும். சரி, கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே சப்போஸ் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விதமான ஒரு குறைபாடு, இப்போ இந்த கருப்பாடை பார்த்திங்க, சேலம் கருப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வச்சுருக்க ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே எல்லாேருக்கும் டக்குன்னு பிடிச்சிறதுனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கு அவங்க வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி வந்து இப்போ உடனே நம்மளுக்கு வாங்கிடுவாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டகை அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கொட்டகைங்கிறது வந்து நம்ம எல்லோரும் போட்டுடலாம். ஆனால் இந்த காத்தோட்டமாக இருக்கிற ஒரு சூழலை நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். காத்தோட்டமான சூழ்நிலை இல்லைன்னா ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டல்னஸ், ஒரு இதாக இருக்கும். அதனால் வந்து காத்தோட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஆடு போட்ட குட்டி, அந்த புளியம்போர் கலரில் இருக்க குட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வச்சுருக்க ஜமுனாபாரி குட்டி 2 போட்டிருந்துச்சு. இப்போ வந்து கொடியாடு குட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலம் கருப்பு, கொடியாடு, ஜமுனாபாரி, இந்த போயர். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீடுகள் வந்து நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்கும்போது இந்த ஆடு ஒரு ரேட்டு கம்மியாக போயிடுச்சுன்னா இன்னொரு ப்ரீடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக போன ரேட்டை அந்த ப்ரீடு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். அதனால் வந்து ஒரே வகையான ஆடுகளை வளர்க்குறதோட பலதரப்பட்ட ப்ரீடுகளை நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடுகள் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கிராமம்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாட்டு ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஆட்டு தொழிலுங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செட் ஆஃப் ஒரு இதில் இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் பத்தாதனால என்ன பண்ணேன், நான் வந்து சரி நம்ம ஒரு ப்ரீடை வந்து நம்ம சூஸ் பண்ணி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லா ப்ரீட்லேயும் ஒரு ஆடு நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சேலம் கருப்பும் ஒரு கொடியாடு 2மே பொன்னாடாக வாங்கினேன். சேலம் கருப்பு வந்தோடனே எனக்கு ஒரு குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி வந்து பொன் குட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு கொடியாடு வச்சுருந்தேன். அது வந்து சினை இல்லைங்கிறதுனால, அதை சினையாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொடியாடு ப்ரீடு கிடாவை தேடி நான் அலையும்போது எங்கேயுமே எங்கள் சைடில் இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், பக்கத்து ஊர்லேருந்து போய் நான் ஒரு அந்த இப்போ பார்க்குறீங்களா கிடா, இந்த கிடா வந்து ஒரு ஹை ப்ரைஸ் கொடுத்து நான் அந்த கிடாவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், வந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளை கலரு கொடியாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்துல இது வந்து குட்டி போட்டுரும். சேலம் கருப்பும் குட்டி போட்டுரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்படி இருக்கும்போது திருப்பி டக்கு சரி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாக உள்ள ஒரு ஆடை வாங்கினா நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போயரை சூஸ் பண்ணேன். எல்லோரும் சொன்னாங்க போயர் நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம போயரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், போயர் ஆடு நான் வந்து வாங்கினேன். போயர் ஆடு வாங்கினோன்னே போயரும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்தோடனே எனக்கு ஒரு 2 குட்டி போட்டுச்சு கிடா குட்டி. அதில் வந்து ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டோடனே பார்த்திங்கன்னா போயரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பால் கறவை திறன் உள்ள ஆடு இந்த போயர். நான் குட்டி போட்டோன்னே என்ன பண்ணிட்டு ஒரு குட்டி மட்டும் அதீத பால் குடித்ததுனால அது வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அது இறந்துருச்சு. இது நான் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண ஒரு பாயிண்ட். அதிக பால் வந்து குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. குடித்தா மூச்சுத்திணறல் வந்துடும். அதில் ஒரு குட்டி நம்மளுக்கு வந்து இறந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளையும் கருப்பு இருக்க ஒரு குட்டி இருந்ததில்ல, அதுதான் போயரோட 2வது குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக போஷாக்குள்ள இந்த இதுதான் நான் சொன்ன போயர். இது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாகவே இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 38 கிலோ இருக்குது நான் வெயிட் போட்டப்போ. அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் அந்த குட்டிக்கு வந்து அதிக பால் கொடுத்தா மூச்சுத்திணறல் ஏற்படும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்மள்ட்ட ஒரு செப்பரேட்டாக ஒரு கிடா இருந்துச்சுன்னா அந்த கிடா வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து நம்ம வச்சுருக்க தாயாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் இதில் உள்ள ஃபார்முலா. இதே நீங்கள் கிடா வச்சு இல்லாமல் வெறும் நம்ம போய் வெளில மேயும் போது கிடா மேட் பண்ணி குட்டி போடுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணையை வந்து சக்ஸஸை நோக்கி போகாது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போயர் வாங்கினதுக்கப்புறம் ஜமுனாபாரி ப்ரீட் ஒன்று வாங்கலாம் அப்புடின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் பார்க்கும்போது ஜமுனாபாரி கிடாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் போகுது அப்புடின்னு வரும்போது சரி நம்ம ஏரியாவுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் ஜமுனாபாரி தேடி ஒரு 2 வீக்ஸாக நான் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தேடி எங்கே இருக்கும் அப்படின்னு தேடி அலையும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாயாடு அதோட குட்டிகள் 2 அப்படிங்கிறத அதுவும் ஒரு ஹியூஜ் ப்ரைஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்த ஆடு வாங்கின ரேட் ஆஃப் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த 55,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொன்குட்டி லாபம், அடுத்து ஒரு கிடா குட்டி இது எனக்கு லாபமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடி ஒரு லாபம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளோட வேஸ்ட்டு, இந்த கோட் வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். 2,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க இந்த குரால் 2 குரால் ஜமுனாபாரி குரால், அடுத்து கொடியாடு குரால் 2 இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு நல்ல விலைக்கு என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஆடு வந்து 8,000 ரூபா ரேஷியோவில் என்கிட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் நான் வந்து பண்ணையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுனால நான் சேல் பண்ணாமல் அதை நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே லாபம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது எதுனா நோய் மேலாண்மை, ஃபீட் மேலாண்மை, சந்தைப்படுத்துதல். இந்த 3த்துலேயும் நீங்கள் வந்து கவனத்தை கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதை நீங்கள் சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணும்போது நல்ல வியாபாரிகளாக ஒரு 2 பேரை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.